ஓர் ஊரில் பலே திருடன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு 4 பிள்ளைகள். மூத்தவன் முழு திருடன், அடுத்தவன் முக்கால் திருடன், மூன்றாமவன் அரை திருடன், 4வது பிள்ளை கால் திருடன். பலே திருடன் தன் 4 பிள்ளைகளையும் அழைத்து அவரவர் திறமையை அறிய ஒரு போட்டி வைப்பதாக கூறி முதலில் கடைசி பிள்ளையான கால் திருடனை பக்கத்து நகரத்திற்கு சென்று திருடி வருமாறு அனுப்பினான். கால் திருடன் கணக்காக உடை உடுத்தி கொண்டு நகரத்திற்கு சென்றான். அங்கு ஒரு முடி திருத்தும் கடைக்கு சென்று முகத்தை மழித்து விடுவதற்கு எவ்வளவு பணம் என்று கேட்க கடைக்காரன் கால் பணம் என்றான். அரை பணம் தருகிறேன், அழகாக மழித்துவிடு என்று கூறி அமர்ந்தான் கால் திருடன். வேலை முடிந்ததும் உன்னிடம் 5 பணத்திற்கு சில்லறை இருக்கிறதா என்று கால் திருடன் கேட்க என்னிடம் அவ்வளவு பணம் இல்லை என்றான் சவரத் தொழிலாளி. அப்படியானால் யாரையாவது என்னுடன் அனுப்பு, பக்கத்து கடையில் சில்லறை மாற்றி கொடுத்து அனுப்புகிறேன் என்றான் கால் திருடன். உடனே விளையாடி கொண்டிருந்த தன் மகனை கால் திருடனுடன் அனுப்பி வைத்தான் சவரத் தொழிலாளி. சிறுவனுடன் ஒரு ஜவுளி கடைக்குள் நுழைந்தான் கால் திருடன். எனக்கு நல்ல பட்டுப்புடவைகள் 10 வேண்டும். நான் அதை கொண்டு போய் என் வீட்டில் உள்ளோரிடம் காண்பித்து எது பிடிக்கிறதோ அதை வாங்கிக் கொள்கிறேன், தர முடியுமா என்று கேட்டான். நாங்கள் எப்படி உங்களை நம்புவது என்று அவர்கள் கேட்க, இவன் என் மகன்தான், நான் சென்று திரும்பி வரும் வரை இவன் இங்கேயே இருக்கட்டும், இப்போது சம்மதமா என்றான் கால் திருடன். கடைக்காரர்களும் சம்மதித்தனர். கால் திருடன் பட்டுப்புடவைகளுடன் கம்பி நீட்டினான். கால் திருடனின் சாமர்த்தியத்தை கண்டு திருட்டு குடும்பமே மகிழ்ந்தது. புடவையுடன் போனவனை காணாத ஜவுளி கடைக்காரன் சிறுவனை அடித்து விவரம் கேட்க அதன் பின்னே சவர தொழிலாளியும் ஜவுளி கடை முதலாளியும் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து மன்னனிடம் முறையிட்டனர். அந்த திருடனை உடனே பிடிக்குமாறு மன்னன் நகரத் தலைவனுக்கு கட்டளையிட்டான். 2ஆம் நாள் கால் திருடன் சென்ற அதே நகருக்கு அரை திருடனை அனுப்பி வைத்தான் பலே திருடன். அரை திருடன் பிறரை போல் ஒப்பனை வேஷம் போடுவதில் வல்லவன். நகரத்திற்கு வந்து இன்று என்ன விசேஷம் என்று விசாரித்தான். கால் திருடன் முதல் நாள் இருவரை ஏமாற்றிய செய்தி அறிந்து அத்திருடனை பிடிக்க மன்னன் நகரத் தலைவனை நியமித்திருப்பதை அறிந்தான். அத்தோடு நகரத் தலைவனின் மருமகன் வெளிநாட்டில் இருப்பதும் சில ஆண்டுகளாக ஊருக்கு வராமல் இருப்பதையும் அறிந்து அவன் போல் ஒப்பனையிட்டு இரவு 9 மணிக்கு நகரத் தலைவன் வீட்டு கதவை தட்டினான் அரை திருடன். கதவை திறந்த நகரத் தலைவனை கட்டி அணைத்து, மாமா நலமாக இருக்கிறீர்களா என்றான். மருமகனை கண்டு மாமாங்கமானதால் நகரத் தலைவன் அந்த திருடனை தன் மருமகன் என்று எண்ணி ஏமாந்தான். நகரத் தலைவன் திருடனை பிடிக்க புறப்பட்டான். தானும் வருவதாக அரை திருடனும் உடன் சென்றான். போகிற வழியில் ஒரு சுருக்கு மரத்தை கண்ட அரை திருடன் இது என்ன என்று நகரத் தலைவனிடம் கேட்டான். நான் பிடிக்கப் போகும் திருடனை இந்த சுருக்கு மரத்தில் தான் கட்டி வைக்கப் போகிறேன் என்று நகரத் தலைவன் கூற, இந்த சுருக்கு எப்படி வேலை செய்யும், நான் இதில் ஏறி மாட்டி பார்க்கலாமா என்று கேட்டான் அரை திருடன். நீங்கள் வேண்டாம் மாப்பிள்ளை, நான் என்னை மாட்டி காண்பிக்கிறேன் என்று நகரத் தலைவன் சுருக்கில் மாட்டிக்கொள்ளவும் அதை சட்டென்று பூட்டி வேண்டுமென்றே சாவியை தூக்கி வீசிவிட்டு சாவி தொலைந்து விட்டதென தேடினான் திருடன். என்ன மாப்பிள்ளை இப்படி செய்து விட்டீர்கள், சரி சீக்கிரம் வீட்டிற்கு சென்று முதல் மாடியில் உள்ள அலமாரியில் 2வது அடுக்கில் உள்ள தங்க நகை பெட்டியின் அருகில் இருக்கும் சாவியை அத்தையிடம் எடுத்து தரச் சொல்லி வாங்கி வாருங்கள் என்றான் நகரத் தலைவன். நகரத் தலைவன் வீட்டிற்கு சென்ற அரை திருடன் அவரது மனைவியிடம் மாமாவை மன்னர் சந்தேகத்தின் பேரில் சுருக்கு மரத்தில் கட்டி வைத்து விட்டார். அரசாங்க பணத்தை மாமா திருடியதாக புகார் சொல்லப்பட்டிருக்கிறது. சீக்கிரம் நகைப்பெட்டியை எடுத்து பதுக்கி வைக்குமாறு மாமா என்னிடம் ரகசியமாக சொன்னார். மாடியில் பீரோவில் உள்ள தங்க நகைப்பெட்டியை எடுத்து தாருங்கள் என்று கேட்டு வாங்கி கொண்டு கம்பி நீட்டினான் திருடன். நகைப்பெட்டியுடன் வந்த அரை திருடனை திருட்டு குடும்பம் வெகுவாக புகழ்ந்தது. நகரத் தலைவனை சுருக்கில் மாட்டிவிட்டு நகைப்பெட்டியுடன் ஓடிய திருடனை பிடிக்க மன்னன் மந்திரியை நியமித்தான். அரை திருடன் சென்ற அதே நகரத்திற்கு அடுத்த நாள் முக்கால் திருடனை அனுப்பினான் பலே திருடன். நகரத்திற்கு வந்த முக்கால் திருடன் திருடனை பிடிக்க மந்திரி நியமிக்கப்பட்டிருப்பதை அறிந்து மந்திரியின் நடவடிக்கைகளை நோட்டமிட்டான். அதன் மூலம் மந்திரிக்கு சின்ன வீடு ஒன்று இருப்பதையும் அங்கு நள்ளிரவில் மந்திரி சென்று வருவதையும் அறிந்து கொண்டான். வேஷம் போடுவதிலும் பிறர் போல் குரல் மாற்றி பேசுவதிலும் முக்கால் திருடன் வல்லவன். நள்ளிரவில் மந்திரியை போல் வேஷமிட்டு மந்திரி வருவதற்கு முன்பே அவரது சின்ன வீட்டு கதவை தட்டினான் முக்கால் திருடன். வந்திருப்பது மந்திரிதான் என்றெண்ணி கதவை திறந்தவளிடம் முக்காடு போட்டிருந்த முக்கால் திருடன் ரகசியமாக மந்திரி போல் பேசினான். ராஜாவுக்கு என் மேல் சந்தேகம் வந்துவிட்டது. உன்னிடம் நான் ஏராளமான பொருள் கொடுத்து வைத்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது. இன்னும் சிறிது நேரத்தில் ராஜா அனுப்பிய ஒற்றன் இங்கு வந்து கதவை தட்டுவான். நீ பேசாமல் இரு. நான் சென்று கதவை திறந்து அவன் கதையை முடித்து விடுகிறேன். அதற்கு முன் உன் கழுத்தில் கிடக்கும் நகைகளையும் பெட்டியில் உள்ள நகைகளையும் என்னிடம் கொடு. நான் பத்திரமாக மறைத்து வைக்கிறேன். நீ உள்ளே சென்று ஒளிந்து கொள் என்று சொல்லி அதன்படியே நகைகளையும் வாங்கி கொண்டு மந்திரியின் வரவுக்காக காத்திருந்தான். நினைத்தபடியே மந்திரி வந்து கதவை தட்டியதும் திறந்துவிட்டு மந்திரியின் தலையில் உருட்டு கட்டையால் பலமாக அடித்தான் திருடன். மயங்கி விழுந்த மந்திரியின் முகத்தை மூடி அவரை ஒரு கோணிக்குள் வைத்து கட்டினான். பின் நகைகளுடன் ஓடி மறைந்தான். நகைகளுடன் வீடு வந்து சேர்ந்த முக்கால் திருடனை குடும்பமே பாராட்டியது. மந்திரியின் நிலையை மறுநாள் அறிந்த மன்னன் தானே சென்று அத்திருடனை பிடிப்பது என்று முடிவெடுத்தான். அடுத்த நாள் முக்கால் திருடன் சென்ற அதே நகருக்கு தன் மூத்த மகனான முழு திருடனை அனுப்பினான் பலே திருடன். நகருக்கு வந்த முழு திருடன் நடந்தவற்றை அறிந்து பகல் முழுவதும் சுற்றி இரவில் ஒரு முடிவுக்கு வந்தான். ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் சாலையோரம் விளக்கேற்றி வைத்தான். அருகில்
பொதியில் புல், தழை, வைக்கோல் இவைகளை அடைத்து 4-5 மூட்டைகளாக அடுக்கி வைத்து தான் ஒரு வியாபாரி போல் அமர்ந்திருந்தான். அவ்வழியாக வந்த மன்னன் இவனை கண்டதும் யார் எவர் என்று விசாரித்தான். தான் ஒரு வியாபாரி என்றும் கடந்த 3 தினங்களாக ஒருவன் இவ்வழியே வருவான் என்றும் அவனுக்கு தேவையான சில பொருட்களை தன்னிடம் வாங்கிக் கொண்டு உரிய விலைக்கு அதிகமாக பணம் தருவான் என்றும் அவன் வருகைக்காகவே தான் காத்திருப்பதாகவும் கூறினான் முழுத்திருடன். 3 நாட்களாக திருடும் திருடன் அவனாக இருக்கக்கூடும் என்று நினைத்த மன்னன் தான் யார் என்பதையும் அந்த திருடனை பிடிக்க தனக்கு உதவுமாறு முழுத்திருடனை கேட்டுக்கொண்டான். நீங்கள் உங்கள் படையோடு நிற்பதைக் கண்டால் அவன் என் அருகில் வரமாட்டான். உங்கள் படை வீரர்களை தள்ளி நிற்கச் சொல்லுங்கள். கூப்பிடும் போது வந்து திருடனை பிடிக்கச் சொல்லுங்கள். நீங்கள் மட்டும் என்னோடு நில்லுங்கள் என்றான் முழுத்திருடன். இதுவும் நல்ல யோசனைதான். வீரர்களே, எல்லோரும் மறைவான இடத்தில் ஒளிந்து கொள்ளுங்கள் என்று மன்னன் கட்டளையிட அவர்களும் தூரமாக ஓடிச் சென்று ஒளிந்து கொண்டனர். மன்னனுடன் நின்ற முழுத்திருடன் மீண்டும் யோசனை வந்தவனாக பேசினான். மன்னா, நீங்கள் மன்னர் தோற்றத்திலேயே இருக்கிறீர்கள். இதை கண்டால் அந்த திருடன் எப்படி இங்கே வருவான்? நீங்கள் சாதாரண வியாபாரி போல் இருந்தால்தான் அவனை பிடிக்க முடியும். உங்கள் நகை, கிரீடம் இவைகளை கழட்டி இந்த கோணிக்குள் போடுங்கள். நீங்கள் சீக்கிரமாக வேறொரு கோணிக்குள் பதுங்கிக் கொள்ளுங்கள் என்று அவன் கூற மன்னனுக்கு அவன் சொல்வதுதான் சரி என்று பட்டது. மன்னனை கோணிக்குள் அமர வைத்து திருடன் வந்ததும் அவிழ்த்து விடுவதாகவும் உடனே அவனை பிடித்துக் கொள்ளுமாறும் சொல்லி மூட்டையின் வாயை கயிற்றால் கட்டினான் முழுத்திருடன். இப்போது இருட்டில் மூட்டைக்குள் இருக்கும் மன்னனுக்கு யாரும் சொன்னாலொழிய வெளியில் என்ன நடக்கிறது என்பது தெரிய வாய்ப்பில்லை. இதை பயன்படுத்தி மன்னனின் நகை, கிரீடம் இவைகளோடு கம்பி நீட்டினான் முழுத்திருடன். திருடனை பிடிக்கச் சென்ற மன்னன் அந்த திருடனாலேயே ஏமாற்றப்பட்ட செய்தி அறிந்து அடுத்த நாள் நாடே இதை பற்றி பேசிக் கொண்டிருந்தது. தான் பெற்ற பிள்ளைகள் 4வரும் மிக திறமை வாய்ந்த திருடர்களாக இருப்பதை எண்ணி மகிழ்ந்தான் பலே திருடன்.